RTVKGF நியூஸ் முக்கிய செய்திகள். நமது கோலார் தங்கவயலில் 26 ஆண்டுகளுக்குப் பிறகு மாபெரும் ஆட்டம். கோலார் தங்கவயல் KGF சரித்திரத்திலேயே முதல் முறையாக ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டுத் திருவிழா அரங்கேறி வருகிறது. அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து வந்துள்ள மூத்த கால்பந்து வீரர்களின் படையை நமது மண்ணின் மைந்தர்கள் நெஞ்சை நிமிர்த்து நேருக்கு நேர் எதிர்கொள்கின்றனர். களத்தின் அதிரடி தகவல்கள், ஜாம்பவான்களின் மோதல், BEML, BGML, மாவட்ட, மாநில மற்றும் இந்திய அணிக்காக விளையாடிய நமது உள்ளூர் கால்பந்து ஜாம்பவான்களை எதிர்த்து அஸ்ஸாம் மாநிலத்தின் 25 பேர் கொண்ட மூத்த வீரர்களின் படை அதிரடியாக களம் கண்டுள்ளது. கால் நூற்றாண்டுக்கும் மேலாக சரியாக 26 ஆண்டுகள் முடங்கி கிடந்த வரலாற்று சிறப்புமிக்க டாக்டர் BR அம்பேத்கர் மைதானம், பழைய ஜிம்கானா மைதானம் தற்போது புத்துயிர் பெற்றுள்ளது. சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு மற்றும் BGML CSO ஆகியோரின் விடாமுயற்சியால் இந்த மைதானத்தின் கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. சொந்த மண்ணின் சிங்கங்கள் KGF வெஸ்லி பிளாக்கைச் சேர்ந்தவரும் இந்திய ராணுவ அணியின் முன்னாள் கேப்டனும் தற்போதைய ASC பயிற்சியாளருமான ரகுகுமார் மற்றும் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த ஈஸ்ட் பெங்கால் வீரர் ஆனந்த் ஆகியோரின் அதிரடி வழிகாட்டுதலில்தான் இந்த அஸ்ஸாம் அணி நமது மண்ணிற்கு வரவழைக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கான எழுச்சி வெறும் விளையாட்டோடு நிற்காமல் நமது இளைய தலைமுறை வீரர்களை உசுப்பேற்றுவதற்காகவும் முன்னாள் கால்பந்து ஜாம்பவான்களை கௌரவிப்பதற்காகவும் இந்த மாபெரும் கால்பந்து போட்டி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் வீரரும் பயிற்சியாளருமான ஒருவரின் பெருமிதக் குரலோடு இந்த செய்தி உங்களை வந்தடைகிறது. கால்பந்தின் மீதான தீராத காதல் ஒருபோதும் அழியாது என்பதை இந்த மைதானம் இன்று மீண்டும் உரக்கச் சொல்கிறது. ನಮ್ಮ ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ನಲ್ಲಿ 26 ವರ್ಷಗಳ ನಂತರ ಭರ್ಜರಿ ಕ್ರೀಡಾ ಸಂಭ್ರಮ. ಕೋಲಾರ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಇತಿಹಾಸದಲ್ಲೇ ಮೊದಲ ಬಾರಿಗೆ ಒಂದು ಅದ್ಧೂರಿ ಕ್ರೀಡಾ ಉತ್ಸವ ನಡೆಯುತ್ತಿದೆ. ಅಸ್ಸಾಂ ರಾಜ್ಯದಿಂದ ಆಗಮಿಸಿರುವ ಹಿರಿಯ ಫುಟ್ಬಾಲ್ ಆಟಗಾರರ ತಂಡವನ್ನು ನಮ್ಮ ಮಣ್ಣಿನ ಮಕ್ಕಳು ಎದೆ ತಟ್ಟಿ ನೇರವಾಗಿ ಎದುರಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. ಮೈದಾನದ ಪ್ರಮುಖ ಸುದ್ದಿಗಳು: ಜಾಂಬವಂತರ ಕಾದಾಟ, BEML, BGML, ಜಿಲ್ಲಾ, ರಾಜ್ಯ ಹಾಗೂ ಭಾರತ ತಂಡಗಳ ಪರವಾಗಿ ಆಡಿದ ನಮ್ಮ ಸ್ಥಳೀಯ ಫುಟ್ಬಾಲ್ ದಿಗ್ಗಜರ ವಿರುದ್ಧ ಅಸ್ಸಾಂ ರಾಜ್ಯದ 25 ಮಂದಿ ಹಿರಿಯ ಆಟಗಾರರ ತಂಡ ಭರ್ಜರಿಯಾಗಿ ಕಣಕ್ಕಿಳಿದಿದೆ. 26 ವರ್ಷಗಳ ನಂತರ ಮೈದಾನಕ್ಕೆ ಪುನರ್ಜನ್ಮ. ಕಾಲು ಶತಮಾನಕ್ಕೂ ಹೆಚ್ಚು ಕಾಲ, ಸರಿಯಾಗಿ 26 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸ್ಥಗಿತಗೊಂಡಿದ್ದ ಐತಿಹಾಸಿಕ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಮೈದಾನ, ಹಳೆಯ ಜಿಮ್ಖಾನಾ ಮೈದಾನ ಇದೀಗ ಪುನಶ್ಚೇತನಗೊಂಡಿದೆ. ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್, ಸಂಸದ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಹಾಗೂ BGML CSO ಅವರ ನಿರಂತರ ಪ್ರಯತ್ನದಿಂದ ಈ ಮೈದಾನದ ಬಾಗಿಲುಗಳು ಮತ್ತೆ ತೆರೆಯುವೆ. ಸ್ವಂತ ಮಣ್ಣಿನ ಸಿಂಹಗಳು. KGF ವೆಸ್ಲಿ ಬ್ಲಾಕ್ನವರು, ಭಾರತೀಯ ಸೇನಾ ತಂಡದ ಮಾಜಿ ನಾಯಕ ಹಾಗೂ ಪ್ರಸ್ತುತ ASC ತರಬೇತುದಾರರಾಗಿರುವ ರಘುಕುಮಾರ್ ಮತ್ತು ಅಂಬೇಡ್ಕರ್ ನಗರದವರಾದ ಈಸ್ಟ್ ಬೆಂಗಾಲ್ ಆಟಗಾರ ಆನಂದ್ ಅವರ ಸಕ್ರಿಯ ಮಾರ್ಗದರ್ಶನದಲ್ಲಿಯೇ ಈ ಅಸ್ಸಾಂ ತಂಡವನ್ನು ನಮ್ಮ ನೆಲಕ್ಕೆ ಕರೆತರಲಾಗಿದೆ. ಯುವಕರಿಗೆ ಹೊಸ ಹುಮ್ಮಸ್ಸು. ಇದು ಕೇವಲ ಒಂದು ಫುಟ್ಬಾಲ್ ಪಂದ್ಯಕ್ಕೆ ಸೀಮಿತವಾಗಿಲ್ಲ. ನಮ್ಮ ಯುವ ಪೀಳಿಗೆಯ ಆಟಗಾರರಿಗೆ ಪ್ರೇರಣೆ ನೀಡುವುದರ ಜೊತೆಗೆ ಹಿಂದಿನ ಫುಟ್ಬಾಲ್ ದಿಗ್ಗಜರನ್ನು ಗೌರವಿಸುವ ಉದ್ದೇಶದಿಂದ ಈ ಅದ್ಧೂರಿ ಫುಟ್ಬಾಲ್ ಪಂದ್ಯಾವಳಿ ಮುಂದುವರಿಯುತ್ತಿದೆ. ಮಾಜಿ ಆಟಗಾರ ಹಾಗೂ ತರಬೇತುದಾರರೊಬ್ಬರ ಹೆಮ್ಮೆಯ ಧ್ವನಿಯೊಂದಿಗೆ ಈ ಸುದ್ದಿ ನಿಮ್ಮನ್ನು ತಲುಪುತ್ತಿದೆ. ಫುಟ್ಬಾಲ್ ಮೇಲಿನ ಎಂದಿಗೂ ಮುಗಿಯದ ಪ್ರೀತಿ ಎಂದಿಗೂ ಅಳಿಯುವುದಿಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ಈ ಮೈದಾನ ಇಂದು ಮತ್ತೊಮ್ಮೆ ಜಗತ್ತಿಗೆ ಸಾರುತ್ತಿದೆ. இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கோலார் தங்கவயல் சரித்திரத்திலே முதலாக அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து வெட்ரன் ஃபுட்பால் டீமை கோலார் தங்கவயலிலே
முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்கள், இன்று பிஎம்எல் தொழிற்சாலையிலே விளையாடியவர்கள், பிஜிஎம்எலுக்கு விளையாடியவர்கள், கோலார் மாவட்ட கால்பந்தாட்ட கழகத்திற்கு விளையாடியவர்கள் மற்றும் கர்நாடக மாநிலத்திற்கு விளையாடியவர்கள், இந்திய அணியிலே விளையாடிய மண்ணின் மைந்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி 25 பேர் இன்று அஸ்ஸாமிலிருந்து ஒரு வெற்றன் டீமை வரவழைத்து நாடு போற்றும் டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்டேடியம் ஜிம்கானா கிரவுண்டிலே வெகு விமர்சையாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 26 ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த டாக்டர் அம்பேத்கர் சென்டினரி ஸ்டேடியம் ஓல்டு ஜிம்கானா கிரவுண்டை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் தலைமையிலே மாண்புமிகு கோலார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபுவின் மூலமாக மற்றும் பிஜிஎம்எல் சிஓசன் மூலமாக கடந்த மாதம் நாங்கள் திறந்து வைத்தது அனைவரும் அறிவீர். அந்த மைதானத்திலே இன்று தொடர்ச்சியாக பல போட்டிகள் நடக்கின்றது. அதிலே குறிப்பிடத்தக்கது இந்த வெட்டரன்ஸ் கால்பந்தாட்ட போட்டி. இந்த போட்டியிலே ரகுகுமார் கோலார் கேஜிஎஃப்பிலே வெஸ்லின் பிளாக்கிலே வசித்துக் கொண்டு வருகின்ற ரகுகுமார் அவர்கள் ஏஎஸ்சியிலே கோச்சாக உள்ளார். ஏ லைசன்ஸ் கோச். அவர் இந்தியன் ஆர்மி டீமை கேப்டன் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய தலைமையிலும் இன்று அம்பேத்கர் நகரில் வசித்து வந்த ஆனந்த், அவர் ஈஸ்ட் பெங்காலுக்கு விளையாடி அஸ்ஸாமிலே விளையாடி கொண்டிருந்தவர். அவர்கள் தலைமையிலே இன்று அஸ்ஸாமிலிருந்து தங்க வயதுக்கு 26 ஆண்டுகளுக்கு பிறகு வெளி மாநிலத்திலிருந்து ஒரு கால்பந்தாட்ட அணி வந்திருக்கிறது. இது தொடர்ச்சி. தங்கவயலில் இருக்கக்கூடிய இளைய கால்பந்தாட்ட வீரர்களையும் வாலிபர்களையும் ஊக்குவிப்பதற்காக இந்த முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்கள் ஒன்று திரண்டு இந்த போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முன்னாள் கால்பந்தாட்ட வீரர்கள் அனைவரையும் வரவழைத்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் கௌரவப்படுத்துகிறார்கள். இது நமக்கு ஒரு கால்பந்தாட்ட முன்னாள் வீரரும் பயிற்சியாளரும் என்ற முறையிலே எனக்கு மிக பெருமையாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவங்க அப்பா கொடுங்க சரியான அது பாரு
அவங்க அப்பா கொடுங்க சரியான இது. KGF veterans அணி ஒரு கோல் போட்டு முன்னிலையில் உள்ளது. திடீர்னு திடீங்க, திடீர்னு சந்தோஷமா வரல. அது உண்மை மாதிரியே சொல்லுவீங்கப்பா.